அயோத்தியில் பெரிய மசூதி கதையோட தொடர்ச்சி தான் இந்த கதை. ஹாலில் உட்காந்து பேசியிருந்த அனுவும் பிரதீப்பும் அலிபாயும் ஜோசப்பையும் பார்த்த முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க எழுந்து நின்று 2 பேரையும் வரவேற்கிறாங்க. என்ன அனுமம், 100% ஹெல்த் ஓகே தானே? ஜோசப்பு கேட்குறாரு. அதெல்லாம் நல்லா தெளிவாயிட்டாங்க. நான் தொலை போகும்போது எப்போவுமே பார்ப்பனே. அனுமம், லைட்டு வீட்டில் எரியுமே, இன்னைக்கு அதே போல் வழக்கமாக எரிஞ்சுதே. நீங்கள் எல்லாம் சுற்றி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நான் நல்லா ஆயிட்டேன். அடப்போங்க, இதையே குடும்பம்லாம் சொல்லிக்கிட்டு. அயோத்தியில் பாருங்க, ஒரு மசூதி கட்டுறதுக்கு எல்லாருமே கூட்டமைப்பாக இருந்து உருவாக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. சரி உட்காருங்க, உங்களுக்கெல்லாம் டீ எடுத்துகிட்டு வரேன். அணு கிளம்புறா. எல்லாருக்கும் வேலையெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? நாம தான் வேலையை ஒழுங்காக செஞ்சுருவோமே, இயற்கையும் மற்றவங்களும் நமக்கு இடைஞ்சல் கொடுக்காம இருந்தால் சரி. ஜோசப் சிரிக்கிறாரு. ஆமாம் அலிபாய், அன்னைக்கே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பேரரசர் பாபரை பற்றி ஓரளவு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான். மத்திய ஆசியாவிலேருந்து வந்த ஒரு முஸ்லீம் பேரரசர் இந்தியாவில் முகலாய வம்சத்தை உருவாக்குனவர்னு தெரியும். பிரதீபை தொடர்ந்து ஜோசப்பும் கேட்குறாரு அவளோட. முதல்ல பாபர் ஒரு அசாதாரணமான உடல் வலிமை பெற்றவர். 2 பேரை தன்னோட கக்கத்தில் இடுக்கிட்டு அவர் கோட்டைச்சோறு மேலே சாதாரணமாக பாஞ்சு ஓடுவார். அவ்வளோ வலிமையா 2 பேரோட கண்கள் விரியுது. இவர் கங்கையோட ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நீந்தி சாதாரணமாக போவார். அடுத்த கடமே கங்கையிலேருந்து அக்கறையிலேருந்து இக்கரைக்கு நீந்தி வருவார். எங்கள் அப்பா வாயை பிளக்குறாங்க 2 பேரும். இவர் மிகப்பெரிய போலோ விளையாட்டுக்காரர். குறி தப்பாமல் அம்பெய்யறதுல பெரிய நிபுணர். தினமும் நாளுனுக்கு 80 மைல் தூரம் குதிரை சவாரி செய்யக்கூடிய வல்லமை உடையவர். பா, நமக்கு மூச்சு விடவே சிரமமாக இருக்குது. மன்னிக்கிற குணம் நிறைய படைச்சவர். இப்போ இருந்தால் கூட தப்பு செஞ்சவங்கள சாதாரணமாக மன்னிச்சிருவார். ஒரு நாள் இரவு டெல்லி நகர் வீதியில் மாறுவேடம் போட்டுக்கிட்டு போகிறாரு. அப்போ ஒரு யானை ஒரு குழந்தைய கொல்ல வாருது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக ஓடி போகிறாரு. அவசரத்தில் அவரோட தலப்பாக கீழே விழுந்துருது. அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, இது பாபரோடு தான் வந்திருக்காரு மாறுவேடம் போட்டுக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாபரை கொல்ல வந்த ராஜபுத்திர வீரன் இவர் முன்னாடி வந்து சொல்கிறான், இன்னைக்கு உங்களை கொல்லணும்னு நான் வந்தேன், ஆனால் இன்னைக்கு தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு உயிரை வாங்குறதை விட ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கறது மேலானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கண்களில் நீரோட சொல்ல பாபர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, ஒருத்தரோட உயிரை வாங்குறதை விட ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கறது மேலானது அப்படின்னு அவரை அரவணைச்சி தம்முடைய மெய்காப்பாளர்களில் ஒருவனாக அவனை ஆக்கினாரு. சூப்பர் சூப்பர் அரசன். இப்படி ஒரு தலைமை நமக்கு அமைஞ்சா நம்ம நாடே செழிப்பாயிரும். பாபர் பல நாடுகளை பிடிச்சு பதவிகளை ஆண்டு மறுபடியும் தோல்வி அடைஞ்சு இப்படியே நிறைய போர் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியில் காபூலை வெற்றி கொண்டு ஒரு சிற்றரசு ஆட்சியை அதில் உருவாக்குறாரு. அப்போ தான் இந்தியா மேலே அவருக்கு ஒரு போர் தொடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. பஞ்சாப் பகுதியை திருப்பி தாங்க அப்படின்னு தில்லி சுல்தானான இப்ராஹிம் லோடி கிட்ட பாபர் கேட்குறாரு. அதுக்கு தில்லி சுல்தான் மறுக்கிறாரு. இதனால் பானிபட் போர் 1,00,000 வீரர்கள் கொண்ட டில்லி சுல்தானோட சேனையை முகலாய பேரரசு தோற்கடிக்குது. இப்ராஹிம் லோடியோட பெரும்படையை பார்த்து பாபரோட படை வீரர்கள் பயப்படுறாங்க, பின்வாங்குறாங்க. பாபர் தன்னோட படைக்கு முன்னாடி வராரு. இந்த போரில் நம்ம ஜெயிச்சோம்னா இனி ஒருபோது நான் மதுவை தொடமாட்டேன் அப்படின்னு இறைவன்கிட்ட ஆணையிட்டு சூளுரைச்சி சொல்கிறாரு. எல்லோரும் ஒரு நாள் சாகத்தானே போகிறோம், இழிவோடு வாழ்கிறத விட கௌரவத்தோடு சாவோம். இந்த போரில் நாம் அல்லாவோட பாதையில் உயிர் நீத்தா வீர தியாகிகளாகும், வெற்றி பெற்றா அல்லாவோட மார்க்கத்துக்காக உயிர் வாழ்வர்களாக வாழ்வோம் அப்படின்னு அவரோட வீர உரையை கேட்டவங்க வீரர்கள் எல்லாமே பாஞ்சுக்கிட்டு முன்னாடி வராங்க. அந்த காலத்தில் இந்தியர்களுக்கு தெரியாத பீரங்கிகளை பாபர் வச்சிருந்ததுனால இப்ராஹிம் லோடியோட யானை படைகள் பிளிர்கிட்டு பாஞ்சு ஓடுது. அந்த யானை படைகள் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அந்த பீரங்கியோட சத்தத்தில் தன்னோட படைகளையே இப்ராஹிம் லோடிய படைகளையே மிதித்து சாகடிக்குது. அவ்வளோ பேரையும் இப்ராஹிம் லோடியோட போர்க்களத்தில் எல்லாருமே மாண்டு போகிறாங்க. பாபர் டெல்லியோட சுல்தான் ஆகிறாரு. வாவ், என்ன ஒரு வீரம்! 2 பேருமே மெய் சிலுக்கிறாங்க. அடுத்த வருஷமே பாபர் சந்தேரியும் பீகாரையும் வங்காளத்தையும் வெற்றி கொள்றாரு. அவரோட அரசாங்கம் காபூல்ல இருந்து வங்காளி வரம் பரவி விரிஞ்சு கிடக்கு. ராஜபுத்திர தலைவர் ராணாவுக்கும் பாபருக்கும் 1527 போர் நடக்குது. அதில் பாபர் ராஜபுத்திர தலைவர் ராணாவை தோற்கடிச்சு மாலவத்தோட சந்தேரின்ற வலிமையான கோட்டையை கைப்பற்றுறாரு. பாபர் தலை சிறந்த போர்ப்படை தளபதி தான். ஜோசப் வியக்கிறார். அலிபாய் தலையசிக்கிறாரு. பாபர் பலம் எதிரிகளை நன்கு ஆராய்ந்து அந்த போர் வியோகத்தை அமைக்கிறது தான் அவரோட வெற்றி. எதிரிகள்கிட்ட 1000 பேர் இருந்தாலும் அவர் 10 வீரர்கள் இருந்தால் போதும். யாரை எங்கே எப்படி நிப்பாட்டினா எதிரிகளை வீழ்த்தலான்னு மிகச்சரியாக யோசனை பண்ணுவார். அதுக்கு ஏற்றாப்புல அவர்கிட்ட பீரங்கி படையும் இருந்துச்சு. அந்த காலத்தில் போரில் பீரங்கி படையை பயன்படுத்துகிற அரசர் பாபர் மட்டும்தான். அந்த காலத்தில் பாபர்கிட்ட மட்டும்தான் பீரங்கி படை இருந்துச்சு. பீரங்கி படையை கூட அவர் தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டார். போருக்கு அவரோட திட்டமிடலை தான் அவரோட முதல் வெற்றிக்கு காரணம்.
தன்னோட அறிவாற்றல், பேச்சாற்றல், சிந்திக்கிற திறமையை வச்சு முகலாய பேரரசியை உருவாக்கியிருக்காரு பாபர். இத்தனோண்டு இடத்துக்கு நாடே சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குது. அவரோட கதையை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது, ஒரு உயிருக்கு ஒரு உயிரை பலி எடுக்க கூடாது. அவர் இருந்திருந்தா இனாமா கூட தூக்கி கொடுத்திருப்பாரு போலயே. அதனாலதான் அவர் ஆண்ட இந்த பூமியில மறுபடியும் சிறந்த நலத்திட்டங்கள் உருவாக போகுது. கேன்சர் ஹாஸ்பிட்டல், லா காலேஜ், இன்ஜினியர் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், முக்கியமா 1000 பேர் சாப்பிடக்கூடிய கம்யூனிட்டி கிச்சன், ஜெனரல் காலேஜ், அக்வேரியம், மியூசியம், லைப்ரரி, எக்ஸெட்ரான்னு எல்லாமே மக்கள் நலனடையதுக்கு வரப்போகுது. கரெக்ட் அனு மேம், நீங்கள் சொல்கிறது தான் சரி. நீங்கள் போட்டு தந்த இந்த ஸ்ட்ராங்கான டீயும் இந்த டாப்பிக்கும் எவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா பேசுகிறதுக்கு. உண்மையிலே அலிபாய் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நேரமாகிட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். முகலாய பேரரசு இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ஆட்சி எவ்வளோ செழிப்பாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போ வேலைகள் கிடக்குது. எப்படி உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குது? மழை வெள்ளத்தில் எப்படி அழிஞ்சு போச்சு இதெல்லாம்? நல்லா இருக்குதா வியாபாரம்? படி அளக்கிறவன் நம்மளை சும்மாவா விடுவான்? அதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே கிளம்பலாமா பிரதீப்? இவன் நான் சொல்கிறது சரிதானே? அலிபாய் கிட்ட இருந்து மறுபடியும் பாபரோட ஆண்ட கதைகளை, செழிப்பான இந்தியாவை நம்ம கேட்கணும். சரி எல்லாரும் வர்றோம் அப்படின்னு கிளம்புறாங்க.